ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகா, தனியா, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, ஒரு 2 பல்லு பூண்டு போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதும் கோவக்காவை இந்த மாதிரி நான் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாரி கட் பண்ணி போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயிலே. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கிற பவுட்ரை போட்டு நல்லா கலரி எடுத்திங்கன்னா சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் தயிர் சாதம், இன்னொன்று லெமன் ரைஸ். நான் இன்றைக்கி லெமன் ரைஸ் தான் செய்ய போகிறேன். ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெமனை ஊற்றுங்க. லெமனை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கலர் எடுத்திங்கன்னா சூப்பரான லெமன் ரைஸும் ரெடி. இது ரெண்டுமே நம்ம சட்டுன்னு ஒரு 20 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதம் ப்ளஸ் லெமன் சாதம் இது ரெண்டுத்துக்கு தான் இந்த பொரியல் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.